ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின்கள் பாகம் 5 சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1047 ஆரம்பிக்கிறது. இன்னும் இரு சிஷ்ய ரத்னங்கள், சர்வஜாத்பரும் பிருத்திவீதவரும், 4 முக்கியமான சிஷ்யர்கள் என்று பிரசித்தமாக சொன்னாலும் இன்னும் சில மகான்களும் ஆச்சாரிய சிஷ்யர்களில் சிஷ்ய ரத்னம் என்னும்படியாக இருக்கிறார்கள். அவர்களில் 2 பேரை பற்றி சொல்கிறேன். 2 பேரும் சுரேஸ்வராச்சாரியால் மாதிரியே முதலில் ஆச்சாரியாளிடம் வாதச்சண்டை போட்டு தோற்றுப்போய் அப்புறம் பரமசிஷ்யர்களாக ஆனவர்கள். ஒருத்தர் ஆச்சாரியாலை விட வயசில் ரொம்ப பெரியவர், பிருத்வீதவர் என்று பெயர், பிருத்வீதரர் என்றும் சொல்லியிருக்கிறது. மற்றவர் ஆச்சாரியாலை விட ரொம்ப சின்னவர், குழந்தை. அவர் பெயர் சர்வஜாத்மர். ஆச்சாரியால் கடைசி காலத்தில் காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ய பீடம் ஏறப்போன போது அவரோடு பல பேர் வாதம் பண்ண போனார்கள். அவர்களில் தாமிரமணி தீரத்திலிருந்து போனவர்களும் இருந்தார்கள். அவர்களில் இந்த 7 வயசு குழந்தை, அதன் தகப்பனார் ஆகியவர்களும் இருந்தார்கள். அப்பொழுது குழந்தைக்கு பேர் மகாதேவன். இதற்கு முந்தியே தகப்பனார் தீவிர மீமாம்சகராக இருந்து கொண்டு ஜைன பௌத்த மதங்களை கண்டனம் பண்ணிய போது இந்த குழந்தையும் அவர்களிடம் வாதம் பண்ணி அசரடித்திருக்கிறது. இப்பொழுதும் ஆச்சாரியாலின் முத்திர மீமாம்சைக்கு வேதாந்தத்திற்கு முன்னே தகப்பனார் உட்பட மற்ற எல்லோரும் தங்களுடைய பூர்வ மீமாம்சையால் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போன அப்புறமும் இந்த குழந்தை மட்டும் விடாமல் 4 நாள் வாதம் பண்ணிற்று. கடைசியில் தோற்றுத்தான் போயிற்று. ஆச்சாரியால் சர்வஜ்ய பீடம் ஏறினார். ஆதியிலே குழந்தை ஆச்சாரியாலை பார்த்தவுடன் கோவிந்த பகவத்பாதருக்கு பிரேமை பொங்கிக் கொண்டு வந்தது போல இப்பொழுது அந்தத்தில் ஆச்சாரியாளுக்கு இந்த குழந்தையிடம் வந்தது. குழந்தைக்கும் தோற்று போனோமே என்று இல்லாமல் சத்தியம் தெரிந்ததே என்று சந்தோஷமாக இருந்தது. தெரிவித்தாரே என்று ஆச்சாரியாளிடம் பக்தி பிரேமையோடு கூடிய பக்தி உண்டாயிற்று. சின்ன வயசில் சந்நியாசம் தாருங்கள் என்று ஆச்சாரியாலை பிரார்த்தித்து கொண்டது. ஆச்சாரியால் பூர்ண அனுகிரகத்தோடு அப்படியே கொடுத்தார். அப்புறம் குழந்தைக்கு சர்வஜாத்மவர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆச்சாரியால் சர்வஜர், அவருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான சிஷ்யர் என்று தெரிவிக்கும்படி பெயர். ஆச்சாரியால் சரீர யாத்திரை முடித்து பிரம்மி பாவம் அடைவதற்கு முன் சுரேஸ்வராச்சாரியாளின் மேல் பார்வையின் கீழ் குழந்தை சர்வஜாத்மரைத்தான் இந்த மடத்தின் சுவாமிகளாக நியமனம் பண்ணினார். அதனால் சுரேஸ்வரரை தம்முடைய குருவாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குருவின் பெயரை சொல்வது மரியாதை அல்லவா என்பதால் சுரேஸ்வரர் என்பதையே அதே அர்த்தம் கொடுக்கும்படி தேவேஸ்வரர் என்று சொல்லியிருப்பார். ஆச்சாரியாளுடைய சாரீரக பாஷ்யத்தை ஆதாரமாக கொண்டு சர்வஜாத்மர் சம்க்ஷேப சாரீரகம் என்று புஸ்தகம் எழுதினார். சம்க்ஷேபம் என்றால் சுருக்கம், சுருக்கம் என்றாலும் இதில் 1000 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கிறது. ஆமாம், ஸ்லோகங்கள் ஸ்லோக ரூபத்தில் அத்வைத புஸ்தகம் எழுதினவர்கள் ரொம்ப குறைச்சல். ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் அப்படி எழுதியவர்களில் முக்கியமான 2 பேர் சர்வஜாத்மரும் வித்யாரண்ய சுவாமிகளும் தான். பஞ்ச பிரக்ரியா என்று அவர் இன்னொரு அத்வைத நூலையும் செய்திருக்கிறார். எந்த சித்தாந்தத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் உண்டு என்று ஏற்றுக்கொள்வதுதானே ஆச்சாரியால் வழி. அந்த வழியில் இவர் மீமாம்சை புஸ்தகமும் ஒன்று சின்னதாக எழுதியிருக்கிறார். வியாச பூஜையில் விசேஷ ஸ்தானம் கொடுத்து பூஜிக்கப்படுபவர்களில் சர்வஜாத்மவர் ஒருவர். 5 ஆச்சாரியர்களாக 6 பஞ்சகங்களுக்கு அந்த பூஜையில் வழிபாடு நடத்தப்படுகிறது. அவற்றில் திரவிடாச்சாரிய பஞ்சகம் என்பதில் சம்ஷேப சாரீரகாச்சாரியர் என்ற பெயர் கொடுத்து அவரை சேர்த்திருக்கிறது. சர்வஜாத்ம முனி என்று அவரை மரியாதை கொடுத்து சொல்வது வழக்கம். பிருத்திவிவாதாச்சாரியால் என்பவர் ஆச்சாரியாளுக்கு மூத்தவர். ஆச்சாரியாளுக்கு முந்தியும் பலர் சூத்திரபாஷ்யம் எழுதி அவை வியாசருடைய வேதாந்தமான அபிப்பிராயத்துக்கு மாறாக இருந்ததாலேயே அப்புறம் சரியான பாஷ்யம் நம் ஆச்சாரியால் செய்ததாக பார்த்தோம் அல்லவா. இந்த பாஷ்யங்களில் ஒன்று, அதாவது வேதாந்தத்தை அனுசரிக்காதது பிருத்திவீதவர் பண்ணியதாகும். பிருத்வீதரர், அபினவ குப்கர் முதலான 99 பேர்களின் பாஷ்யங்களை ஆச்சாரியால் சின்ன பின்னம் பண்ணி லோகத்தில் இல்லாதபடி ஆக்கிவிட்டார் என்று தத்துவ சந்திரிகா என்ற புஸ்தகத்தில் இருக்கிறது. அபினவ குப்தர் தந்திர சாஸ்திரம், அலங்கார சாஸ்திரம் இரண்டிலும் மிகுந்த கியாதி பெற்றவர். அவர் பேருக்கும் முந்தி இவரை சொல்லி பிருத்திவீதரர், அபினவ குப்தர் முதலான என்பதால் பிருத்திவீதராச்சாரியாளுடைய உசந்த ஸ்தானம் தெரிகிறது. தம் பாஷ்யம் தோற்று போன பின் அவர் ஆச்சாரியாளிடம் சரணாகதி பண்ணி சிஷ்யராய் இருக்கிறார் என்று தெரிகிறது. 100 வருஷம் முந்தி ஔப்ரஷ்ட் என்று ஒரு வெள்ளைக்காரர் நம்முடைய பழைய ஏட்டுச்சுவடிகளுக்கு கேட்லாகுகள் தயாரித்திருக்கிறார். அவற்றில் ஒன்று ஜெர்மனியில்
லைப்சிக் யூனிவர்சிட்டியின் லைப்ரரியில் இருக்கிறது. இன்னொன்று இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள பிரசித்தமான போட்லியன் லைப்ரரியில் இருக்கிறது. லைப்சிக் காட்லாகில் குருபாதாதி நமஸ்காரம் என்ற சுவடியை பற்றி சொல்லும்போது ஆச்சாரியாளின் சிஷ்யர்களான தோடகர், அனுபூதி, சுரூபாச்சாரியார் ஆகியவர்களுடன் பிருத்வீதராச்சாரியார் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.